ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகனதனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய பதிவில் நாம் காணப்போவது நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். முதல்ல நம்ம கிழமை நாளந்தனை பார்த்தோம் போன வீடியோவில். இந்த வீடியோவில் நட்சத்திர அதிபதியை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ ஒவ்வொருவரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த நட்சத்திரம் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நட்சத்திரத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான். சரி, செவ்வாய் பகவான்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சிங்கன்னா, எனர்ஜி அப்படிங்கிறது தான் செவ்வாயினுடைய காரத்துவங்கள். இப்போ அந்த செவ்வாய் காரத்துவம் அப்படின்னா எனர்ஜி. அப்போ ரத்தம், வீரியத்தன்மை, ஒரு சூழ்நிலையை தைரியமாக எதிர்கொள்வது, இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா செவ்வாய் எடுத்தார். அதுதான் நம்மளுக்கு எனர்ஜியை தரக்கூடியது. அதனால தான் அந்த அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை முதல்ல அபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் வளர்ச்சியை தரக்கூடியது, ஆற்றலை தரக்கூடியது அப்படிங்கிறது பேர். பொதுவாக நட்சத்திரங்கள் என்னென்னா, தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜியை தன்னைத்தானே உற்பத்தி செய்து கொள்வது தான் நட்சத்திரங்கள். இப்போ கிரகங்கள் அப்படி கிடையாது. எல்லா கிரகங்களும் ஒளியை வாங்கி தான் மற்ற இடத்துக்கு பூமிக்கு அனுப்புது அப்படிங்கிறது நமக்கு எல்லாரும் தெரியும். ஆனால் நட்சத்திரங்கள் அப்படி அல்ல. தன்னைத்தானே உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடியது தான் நட்சத்திரம். அதற்கு அதிபதியாக வரக்கூடியது தான் செவ்வாய் பகவான். அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, உங்களுடைய எந்த நட்சத்திர அதிபதியாக இருந்தாலும் அந்த நட்சத்திராதிபதியினுடைய கிரகம் எதுவாக இருக்கும். இப்போ ஒரு நட்சத்திரம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு கிரகம் அதிபதியாக இருக்கும். அந்த கிரகத்தினுடைய அதிபதியும் செவ்வாய் பகவானும் உங்கள் ஜாதகத்தில் முதல்ல வலுவாக இருக்கணும். 2 கிரகங்களும் 6, 8, 12 அமையக்கூடாது. திதி சூன்யத்தில் அமையக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் வதை, வைநாசிகம், வேதையினுடைய தொடர்புல இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இதில் ஒரு கிரகம் உயர்ந்த பாகையாகவும் ஒரு கிரகம் குறைந்த பாகையாகவும் LDHDயாகவும் மாறுபட்டு இருந்து, அல்லது ஆகாமிய கிரக அமைப்பில் இருந்தாலும் அந்த ஜாதகர் தன்னுடைய எனர்ஜி ஃபீல்டை சரிவர பயன்படுத்த முடியாது. அதனால் அவருக்கு நிறைய பிரச்சனைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ இந்த செவ்வாயை நம்ம எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஜாதகத்தில் நட்சத்திர அதிபதியும் செவ்வாயும் எந்த அமைப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கு நம்ம வழிபாட்டு முறைகளை, உணவியல் முறைகளை, வாழ்வியல் முறைகளை நாம் மாற்றுவதற்கான முயற்சி செய்யணும். எல்லாமே விதிப்படி நடக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்தாலும், முயற்சி செய்தால் அதற்கு ஒரு தக்க பலன் கிடைக்கும். அதையும் நாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல மாறாமல் எதுவுமே உன்னிடத்தில் மாற்றம் இல்லாமல் வேறு எங்கும் மாற்றம் இருக்காது. அப்போ தன்னைத்தான் உணர்ந்து கொண்டு தன்னை எப்படி செதுக்கி கொள்ள வேண்டும் என்று ஒரு மனிதன் முயற்சி செய்தானால், பயிற்சி செய்தானால் அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கிறது என்னதுன்னா எல்லாரும் கிடைச்ச மாதிரி. இப்போ உதாரணமாக ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். ஒரு மளிகை கடை இருக்கு. அந்த மளிகை கடையில் ஒரு பெண், அதாவது அந்த பெண் நகை எல்லாமே போட்டிருக்கான். நகை போட்டு நல்ல ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க பெண், நல்ல ஒரு வசதியான குடும்பத்து பெண் அந்த கடைக்கு பொருள் வாங்க வரா. அதுக்கு பின்னாடியே ஒரு பிச்சைக்காரன் ஒரு அந்த அம்மாவை டச் பண்ணிட்டு போகிறான். டச் பண்ணிவிட்டு அந்த கடையை நோக்கி போகும்போது அந்த அம்மா கோவப்படுறாங்க. நான் யார், எப்பேற்பட்ட ஆள், என்ன வசதி வாய் போட்டிருக்கேன், என்னை போய் நீ தள்ளி விட்டு முன்ன போறிய, நீ பிச்சைக்காரன் ஆஃப்டர் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அந்த அந்த பிச்சைக்காரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த அம்மா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கு போயிடுறாரு. கடைக்கு போயிட்டு முதல்ல ஒரு பலகாரத்தை வாங்குறாரு. ஒரு ஸ்வீட்டான பலகாரம், ஒரு அதிரசம் வாங்குறாருன்னு வச்சு அந்த அம்மாக்கிட்ட இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஐயோ எனக்கு சர்க்கரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காரமாக ஒரு முறுக்கு வாங்கி கொடுக்குறாரு. அந்த அம்மா கிட்ட கொடுக்குறாரு. இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ எனக்கு அல்சர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஒரு பிஸ்கட் கொடுக்குறாங்க.
அந்த பிஸ்கட்டம்மா சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுவுமே திங்க முடியாத ஒருத்தன் பொருள் வச்சிருந்து என்ன பண்ணுறது? அப்போ பொருள் வச்சுருந்தேன். இப்போ நீ பிச்சைக்காரியா நான் பிச்சைக்காரனா அப்படின்னு திருப்பி அந்த அம்மா அந்த பிச்சைக்காரர் கேட்கும்போது அந்த அம்மா ரொம்ப ஸ்டன் ஆகி ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. அப்போ மனிதன்கிட்ட எல்லாரும் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆற்றல் இருக்கணும். அப்போ அந்த ஆற்றல் வந்து ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா இருந்தும் எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீரியத்தன்மையை செவ்வாயை குறிக்கணும். அப்போ உடல் ஆரோக்கியம் இருக்கணும், மன ஆரோக்கியம் இருக்கணும், செயல்படுகின்ற எண்ணத்துல ஆரோக்கியம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்ப இந்த உங்களுடைய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு உங்களுடைய கிழமை நாதனையும் கூட்டிக்கிட்டு நீங்க வந்து அர்ச்சனை பண்ணுங்க, மற்றவங்களுக்கு தானம் பண்ணுங்க. அதே போல வந்து உங்க நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அதுல வந்து உங்களுடைய கர்ணநாதன் யாருன்னு பாருங்க. இப்போ அந்த கர்ணநாதம் வர்ற நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தேக ஆரோக்கியம் வாழ்வியல் முறையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதே போல் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு நல்ல நாமயோகங்கள், ஆயுஷ்மான் நாமயோகம் வர அன்னைக்கு, பிரித்தி நாமயோகம் வர அன்னைக்கு பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அன்னைக்கெல்லாம் தானம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை உயரும். நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. கோபப்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்க. மற்றவர்களின் மீது குறை சொல்லாதீர்கள். மற்றவரை உயர்ந்தோ தாழ்த்தியோ பேசாதீர்கள். உங்களுடைய எண்ணமும் மனமும் செயலும் சிந்தனையும் சிந்தித்து சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த செவ்வாய் ஆதிக்கம் குறைஞ்சு போய் அப்படின்னா யாருக்கிட்டையும் அடுத்தவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, தன்னிச்சையாக செயல்படுவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது என்னென்னா ஏட்டிக்கு போட்டியாக நடந்து வாழ்க்கையில் ஒரு சிக்கல் கஷ்டங்களை அனுபவிக்கும் போது யாரும் துணைக்கு வரமாட்டாங்க. அதனால் வந்து ஒரு குடும்பத்தில் உள்ள நபர்களை, உறவுக்காரங்களை எந்த ஒரு விஷயமாகவும் கலந்து ஆலோசனை செய்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கெட்டு போயிருந்தாலோ அல்லது செவ்வாய் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி உங்களுக்கு நல்ல பலனை தராத சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை மாற்றிக்க முயற்சி பண்ணணும். இது தெரிஞ்சதுன்னா தான் வாழ்க்கையில் மாற்றிக்க முயற்சி பண்ண முடியும். ஏனோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒன்றை இந்த பூமிக்கு, இந்த வாழ்வியல் முறைக்கு, இந்த வாழ்வியல் முறையில் உள்ள சமுதாயத்திற்கு நாம் ஏதாவது நீடித்து நிலைத்திருக்குமாறு ஏதாவது செய்ய வேண்டும், செயற்கரிய செயலை செய்ய வேண்டும் என்று மனதளவில் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய செவ்வாய் முதல்ல பலமாகவும் உங்களுக்கு சிந்தனையை தூண்டும், உங்களுக்கு எனர்ஜியை தரும். இதெல்லாம் உணவியல் முறையில் நீ கொஞ்சங்களை காரமுள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் நல்ல உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் தேக ஆரோக்கியம், உங்களுடைய மூளையினுடைய செயல்பாடுகள், உங்களுடைய இரத்தத்தினுடைய பிஹெச் அளவுகளெல்லாம் உயர்த்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. கொஞ்சம் படிப்படியாக உயர்ந்து வந்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி இந்த நட்சத்திரத்தை பற்றியும் செவ்வாய் பகவானை பற்றியும் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்துருக்கோம். மேலும் அடுத்தது வந்து திதியினுடைய அமைப்பை அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த சேனலை நீங்கள் ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல பதிவுகள் வந்து கொண்டு இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.